அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நண்டு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு பெரிய பெரிய நண்டாக கிடச்சிருந்துச்சு. அதுக்காக நம்ம நண்டையெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தோல் நீக்கி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, ரம்பலை 3 நறுக்கி வச்சுக்கிட்டாச்சு. நான் விறகு அடுப்பில் சமைக்கிறதுனால மண்சட்டி வச்சு சமைக்கிறேன். மண்சட்டியில் எண்ணெய் சூடு வந்த பிற்பாடு நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயத்தை வதக்கின பிறகு வெங்காயமும் ரம்பலையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ரம்பலையும் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வதக்க விட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு காரம் அதிகம் வேண்டாம், அதிகமாக நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்க விட்டுக்கலாம். வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்க விடலாம். நல்லா வதக்க விட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிற்பாடு தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தயிரையும் சேர்த்து வதக்க விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். மசாலா தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்க விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் விட்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கின பிற்பாடு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிற்பாடு ஏற்கனவே சுத்தம் செஞ்சு வச்சுருக்க நண்டையும் அந்த மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாவெலாம் நல்லா சேர்கிற அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்ட பிறகு நான் ஏற்கனவே தேங்காயும் முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காயும் முந்திரி ஊற்றினா டேஸ்ட்டும் இன்னும் செமையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ண பிற்பாடு நல்லா தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம மசாலா கொதி வடை வெளியே போகாத அளவுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வச்சுக்கிடலாம். மூடி விட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கிரேவி வற்றி வர அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு இடையில கிளறி விட்டுக்கிறணும். நல்லா வற்ற வச்சு கொதிக்க விட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நண்டு கிரேவி அடுப்புலேருந்து இறக்கி வச்சு நமக்கு தேவையான அளவு வாசத்துக்காக மல்லிக்கீரை சேர்த்துக்கலாம். இப்போது நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, லைக் பண்ணிக்கிறங்க. பாய்.